எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தங்கம் வந்து 30% இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது, தங்கத்தை வாங்கலாமா அப்படின்னு மறுபடியும் நிறைய பேர் கேட்க தொடங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி போன வாரமும் பேசியிருக்கேன். நம்ம தங்கத்தை வந்து வாங்குவதை தவிர்க்கவே கூடாது. அது 13,000மாக இருந்தாலும் சரி, 17,000மாக இருந்தாலும் சரி, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தங்கம் வந்து 10% இல்ல உங்களுடைய தேவையை பொறுத்து அதிகபட்சம் 20% இல்ல அப்படின்னா, நீங்க தொடர்ந்து வாங்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிட்டே வரோம். இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுடைய போர்ட்ஃபோலியோல குடுக்கணும்னு தான் சொல்றோமே தவிர, நீங்க மொத்தமாக வந்து தங்கத்தில வந்து முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா, போன வாரம் நான் போட்டிருந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தங்கத்துக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. தங்கம் தான் அதிகமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. அவர்களுக்கான ஒரு விளக்க வீடியோவாக தான் இத நான் எடுக்கணும்னு விரும்புறேன். இதில ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, இதில ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா, நீங்க நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மாரியே தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவதற்கு உதவும். தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அசெட் கிளாஸாக உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். நான் நெறையா ஃபண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபண்ட்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி அமெரிக்காவோட ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். உலகத்திலேயே பெரிய ஃபண்டா இருந்த பீக்வா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2010ல அத வந்து மூடிட்டாங்க. அந்த ஃபண்ட்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் நெறைய போர்ட்ஃபோலியோஸ் வந்து பார்த்துருக்கேன். நெறைய பிரைவேட் ஈக்விட்டீஸ் பார்த்துருக்கேன். இப்படி நெறைய பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். உலகம் முழுக்க இருக்கின்ற அரசாங்கங்களோட பென்ஷன் ஃபண்ட்ஸ வந்து பார்த்துருக்கேன். அவங்க என்னென்ன பங்குகள் வைத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். இத்தன போர்ட்ஃபோலியோலயும் யாருமே வந்து தங்கத்தை வந்து ஒரு பிட் கூட வைத்தது கிடையாது. அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் பார்த்துருக்கேனே. அத வந்து ஒரு அசெட் கிளாஸாவே வகைப்படுத்த முடியாது அப்படிங்கும்போது, அத யாருமே வந்து வைத்திருந்தது கிடையாது. இன்ஸ்ட்ருமென்ட்டா கூட வைத்திருந்தது கிடையாது. ஒரு ஒரு கான்ட்ராக்ட்டா கூட அத வைத்திருந்தது கிடையாது. ஏனென்றால், தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு கேஷ் ஃப்ளோவ கிரியேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஷேர் மூலமாக உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கிரியேட் ஆகும். ஒரு நிறுவனம் வந்து அது வந்து உற்பத்தி செய்யும். அந்த உற்பத்திக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். அதனை விலை குடுத்து வாங்குவதற்கு வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. அதன் மூலமாக ரெவன்யூ வரும். அதன் மூலமாக ப்ராஃபிட் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். ஸோ இந்த சுழற்சி வந்து இருக்கும். அந்த நிறுவனத்திற்குன்னு ஒரு எதிர்கால திட்டங்களை நீங்க போடலாம். ஒரு ரோட் மேப்ப போடலாம். ஒரு அப்ஜெக்டிவ் போடலாம். விஷன் போடலாம். இப்படி பல விஷயங்கள செய்யலாம். ஆனா தங்கத்துக்கு என்ன இருக்குது? தங்கத்துக்கு அப்படி எதுவுமே கிடையாதே. தங்கம் அப்படிங்கிறத நீங்க வாங்கி வச்சிருந்து, அதை இன்னொருத்தர் வாங்குவதற்கு தயாராக இருந்தால் மட்டும் தான் தங்கத்துக்கு மதிப்பு. இப்ப சமீபத்தில வந்து தங்கம் பல மடங்கு விலை உயர்ந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தங்கம் ஒரு கேஷ் ஃப்ளோ குடுத்தது என்பது கிடையாது. உலகம் முழுக்க இருக்கின்ற மத்திய வங்கிகள் வந்து தங்கத்தை வாங்கத் தொடங்கினார்கள். ஸோ அவங்க வாங்க தங்கத்தோட விலை உயர்ந்ததே தவிர, தங்கமே வந்து ஒரு பணத்தை வந்து உருவாக்கி தராது. ஸோ தங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குரோத் இன்ஜினா பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க போர்ட்ஃபோலியோல அதிகபட்சமாக தங்கத்தை 20% மட்டும் தான் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். தங்கத்தை 80%, 90% வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அதிகமாக வளர்ச்சியை அ தராது. நாம ஏன் போர்ட்ஃபோலியோல வந்து தங்கத்தை வைக்கணும் அப்படின்னா, அது ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக வைக்கணும். நமக்கு பங்குச்சந்தையில ஈடுபடும்போது பெரிய வொலாட்டிலிட்டி இருக்கு அப்படின்னா, அதை தாங்குவதற்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக தான் தங்கம் இருக்கணுமே தவிர, முழுவதுமாக தங்கத்த வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய அளவுல பணத்தை வந்து சம்பாதிக்க முடியாது. லாபத்தை பெருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ஃபோலியோல ஒரு சிறு பங்கு மட்டும் தான் தங்கம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக தங்கம் அப்படிங்கிறது குரோத் இன்ஜின் இல்ல அப்படின்னா, வேற எதுக்கு தங்கம் பயன்படும்? தங்கத்துக்கு அதுக்காக பயன்பாடே இல்ல அப்படின்னு சொல்லல. நான் இந்த வீடியோலயே சொன்னேன். தங்கத்தை வாங்குவதை தவிர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா, தங்கம் வந்து உங்களுக்கு உங்க பணத்தை வந்து பிரிசர்வ் பண்ணும். உங்க பர்ச்சேசிங் பவர வந்து உறுதிப்படுத்தும். கரன்சி டிப்ரிசியேஷனை தாங்குவதற்கு உதவும். ஸோ இப்படி பல பயன்கள் வந்து தங்கத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் உங்களை வந்து எச்சரிக்கைப்படுத்துவதற்காக இந்த வீடியோ போடப்படுகிறது. தங்கத்தை வந்து நீங்க விரும்பலாம், அதிகமாக நேசிக்கலாம். அதற்காக முழுவதுமாக வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து
அந்த சதவீத கணக்கு ஒன்று இருக்குது. போன வீடியோவில் அதை வந்து நம்ம சொல்லியிருப்போம். 6% நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 13 கோடி ரூபா உங்களுக்கு வருவதற்கு 25 வருடத்தில் வருவதற்கு நீங்கள் மாதம் 1,86,000 மாதம் மாதம் முதலீடு பண்ணினா தான் முடியும் 6%. இதுவே வந்து நீங்கள் 12% நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா 68,000 முதலீடு பண்ணால் போதும். 25 வருடத்தில் 13 கோடி ரூபா வந்துடும். ஆனால் 18% நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா 22,500 பண்ணாலே போதும்னு சொல்கிறோம். அப்போ இந்த 18% தங்கம் தரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தங்கத்தில் 80% 90% வைத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கின்ற தரவுகள் படி தங்கத்தோட சராசரி ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9%, 10% தான். 25 வருடங்கள், 40 வருடங்கள் தரவுகளை எடுத்து பார்க்கும்போது. நமக்கு வந்து இப்போ சமீப காலங்கள்ல ஒரு 2, 3 வருடங்கள்ல தங்கம் அபரிமிதமான ரிட்டர்ன்ஸ் குடுத்ததுக்கப்புறமும், அதோட இன்றைய சராசரி அப்படிங்கும்போது 12% அந்த மாரி தான் அ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு எச்சரிக்கையாக சொல்றோம். தங்கத்தை வந்து வைத்துக்கொள்ள வேண்டும், வைக்காமல் தவிர்க்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற முதலீட்டாளர்களும் இருக்காங்க. உலக அளவுல பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்லாம் தங்கத்த வந்து தொடவே இல்ல. ஆனா, அவர் தான் உலகத்திலேயே வந்து பெரிய அளவுல முதலீடு பண்ணி பணத்தை சம்பாதிச்சவர். ஆனா, அவரு அப்படி இருக்கலாம். நம்ம ஊர்ல வந்து தங்கம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா, நம்ம இந்தியால இருக்கிறோம். நம்மளுடைய கரன்சியே வந்து வருடம்தோறும் 5.5% அப்படிங்கிற அளவுல இறங்கிட்டு வருது. டிப்ரிஷியேட் ஆயிட்டு வருது அப்படிங்கும்போது, நாம தங்கத்தை வந்து முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஸோ, தங்கத்தை கண்டிப்பாக வாங்கணும். ஆனால் எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அ முடிவு பண்ணணும். குறைந்த அளவு வைங்க அப்படிங்கிறது கூட கிடையாது. 20% வரைக்கி வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தங்கம் மட்டும் இல்ல, மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பயனளிக்கும். அதற்கான ஒரு போர்ட்ஃபோலியோவ நீங்க வந்து கட்டமைச்சுக்கோங்க. நம்ம இப்போ சமீபத்தில நடந்த விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் வேகமாக உயரும்போது பலரும் வந்து தங்கத்தை வாங்க ஓடினார்கள். சில்வர் உயரும்போது சில்வரை வாங்க ஓடினாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, ஹெட்லைன் நியூஸ் பார்த்து நம்ம முடிவுகள் எடுப்பது. இப்படி நம்ம வந்து முதலீட்டு திட்டத்தை உருவாக்கக்கூடாது. முதலீட்டு திட்டம் அப்படிங்கிறது நம்மட்ட இருந்து தான் உருவாகணும். நமக்கு நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாரி தான் உருவாகணும். நம்ம பிஹேவியருக்கு ஏத்த மாரி தான் உருவாகணும். அந்த முதலீட்டு திட்டத்தில வந்து எங்க வந்து தங்கத்தை பொருத்துறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மத்த கோல்ஸுக்கெல்லாம் வந்து நீங்க தங்கத்த எடுத்து பொருத்துனீங்க அப்படின்னா, உங்களால அந்த கோல்ஸ வந்து அச்சீவ் பண்ண முடியாம போலாம். அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு திட்டத்தை நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா, நாம வந்து ஹெட்லைன் நியூஸ பார்த்து முதலீடு பண்ண மாட்டோம். நமக்கான திட்டத்தை பார்த்து முதலீடு பண்ணுவோம். அதுல எவ்வளோ தங்கம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அந்த தங்கத்தை வந்து நம்ம சரியாக முதலீடு பண்ணுவோம். இத தவிர்த்து குரோத் என்ஜின்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வைக்கும்போது, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 20 ஆண்டு, 25 ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து வளர்ச்சி குடுத்திருக்கும். அந்த வளர்ச்சி தான் வந்து அடுத்து இருக்கின்ற ஒரு 25, 30 ஆண்டுகள்ல வந்து நமக்கு பெரிய அளவுல உதவணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத வச்சு மட்டும் தான் முடிவு பண்றாங்க. நமக்கு ரிட்டர்ன்ஸ தாண்டி லைஃப் லாங் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வந்து நமக்கு வேணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட இன்னிக்கும் பணம் இருக்கணும். 20 ஆண்டுகள் கழித்தும் பணம் இருக்கணும். 40 ஆண்டுகள் கழித்தும் பணம் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இனிமையாக நடத்துவதற்கு உதவும். அத விட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நியூஸ பார்த்துட்டு, இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணிட்டு, அதுல வந்து நீங்க ஒரு குறுகிய கால அடிப்படையில பணத்தை இரட்டிப்பு பண்ணிடலாம். ஆனா நீண்ட கால அடிப்படையில நான் சொன்ன மாரி 40 வருடம், 60 வருடம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நீங்க பணத்தை வந்து இந்த மாரி ரிட்டர்ன்ஸ் பார்த்து உடனடியாக டபுள் பண்றது மூலமாக பெரிய அளவுல சாதிக்க முடியாது. பெரிய அளவுல வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு முதலீட்டு திட்டத்தை போடுங்க. அதுல கண்டிப்பாக தங்கம் இருக்கணும். தங்கத்துக்கு நானும் ஆதரவானவன் தான். ஆனால் எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க இந்த கமெண்ட்ஸ்லயே போடுங்க. நான் சொன்னதுல மறுபடியும் எதிர்மறையான கருத்து இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோல தங்கம் எவ்வளோ சதவீதம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சதவீத கணக்குல குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம மேற்கொண்டு உரையாடுவதற்கும், பலருக்கும் வந்து ஒரு நாலேட்ஜ போய் கொண்டு சேர்ப்பதற்கும் பெரிய அளவுல உதவும். அத வேணா நம்ம ஒரு எக்ஸர்சைஸா பண்ணலாம். என்னுடைய அறிவுரை வந்து 20%. உங்களுடைய அறிவுரை எனக்கும் சரி, இல்ல மற்றவர்களுக்கும் சரி எவ்வளோன்னு சொல்லுங்க. நம்ம சேர்ந்தே அதை வந்து கற்றுக்கொள்வோம். சேர்ந்தே வளருவோம். மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.